வெல்கம் டு ராஜு விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டு சயின்ஸ் எக்ஸாமுக்கு இன்டீரியர் ஒன் வேர்டு எதுலேருந்துலாம் கேட்க போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ராமன் ஸ்கேட்ரிங், ரேலே ஸ்கேட்ரிங், அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்டோக்ஸ், இந்த 4லேருந்து ஒரு ஒன் வேர்டு கேட்பாங்க. இப்போ எப்படின்னா சிம்பிளாக வச்சுக்கோங்க, ஒரு லைட் டார்ச் லைட்டை ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் பாஸ் பண்ணி விட்டோம்னா இந்த இன்சிடென்ட் லைட்டும் வெளியில் போகிற லைட்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரேலே லைன், ரேலே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது அதர் தேன், ஒருவேளை ஸ்கேட்ரிங் கூட இருக்கலாம், இல்லை குறைவாக இருக்கலாம், அந்த மாதிரியான. இப்போ உதாரணத்துக்கு மாசா இல்லை மில்க்கு, அது வழியாக நீங்கள் லைட் பாஸ் பண்ணிங்கன்னா அப்போது என்னாகும், ஸ்கேட்ரிங் ஆகும். இந்த ஸ்கேட்ரிங் கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும். அப்படி ஆச்சுன்னா அதுக்கு வந்து அதர் தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டுருவாங்க. அதர் தேன் இன்சிடென்ட் ரே அப்படின்னு கேட்டால் அது வந்து ராமன் ஸ்கேட்ரிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய ராவணன் நம்ம பக்கத்தில் உள்ள ஆள், அதுவே அதர் தான் அயோத்தியிலேருந்து வந்த ராமன் அதர் தான் வெளியிலேருந்து வந்த ஆள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதர் தான் வார்த்தை இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக அது ராமன் ஸ்கேட்ரிங்காக இருக்கணும். ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது ரேலே லைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போது ஒரு பவன்டோ இருக்குது, அதில் நீங்கள் டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா லைட்டு ஸ்கேட்ரிங் கம்மியாகும். அப்போ இன்சிடென்ட் லைட்டை விட கம்மியாச்சு அப்படின்னா அது ஸ்டோக்ஸு. இதுவே மில்க்லேயோ இல்லைன்னா ஃபேண்டா, அப்புறம் கோக், மாசா, இதில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஸ்கேட்ரிங் பவர் அதிகமாக இருக்கும். அப்படி ஆச்சு அப்படின்னா அது ஆன்டி ஸ்டோக்ஸ். இன்சிடென்ட் ரேவோட அதிகம்னா ஆன்டி ஸ்டோக்ஸு, இன்சிடென்ட் ரேவோட கம்மினா ஸ்டோக்ஸ் லைன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புக்கில் பேஜ் நம்பர் 24ல் இந்த ஐபால் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதுலேருந்து ஒரு ஒன் வேர்டு கேட்பாங்க. அப்போது கேட்கும்போது இப்போது கார்னியா அப்படின்ற ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா ரெஃப்ராக்டிவ் லைட்டு. நம்ம நார்மலாக வீட்டில் கூடிய பல்பு கூட அந்தளவுக்கு வெளிச்சம் இருக்காது. ஆனால் காரில் கூடிய லென்ஸு அதிகமாக இருக்கிறதுனால ரெஃப்ராக்ஷன் அதிகமாகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கார்னியானா ரெஃப்ராக்டிங் லைட்டு அப்படின்னு இருக்கு. அடுத்து ஐரிஸு. ஐரிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, வாவ் சூப்பர் ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது இந்த ஐரிஸ் அப்படின்றது கலர் கலராக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இதுதான் வந்து அமௌண்ட் ஆஃப் லைட் பெர்மிட் இன்டு த ஐ பால். அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட்டை உள்ளே அலோவ் பண்ணணும் அப்படின்றத அந்த ஐரிஸ் தான் முடிவு பண்ணுது. அதுக்கடுத்து பீப்புள். இப்போ பீப்புள் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. பீப்புள் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் தான் எடுப்போம். ஸோ மக்கள் போகிற பாதையில் தான் நம்ம ஃபுல்லாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் பாத்வே ஆஃப் லைட் அப்படின்றது பீப்புள் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெட்டினா அப்படின்றது நம்மளுடைய கண்ணில் ரியல் அண்டு இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆகக்கூடிய இடம், அது ரெட்டினா அப்படின்றது. அடுத்து சிலியரி மசில்ஸ் தான் இந்த ஃபோக்கல் லென்த்தை கூட்டவோ குறைக்கவோ அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. சிலியரி மசில்ஸு ஃபோக்கல் லென்த்தை கூட்டவோ குறைக்கவோ யூஸ் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 3rd லெசனில் பேஜ் நம்பர் 35ல் ஒரு பாக்ஸு, அதாவது எக்ஸ்பான்ஷன், என்னென்ன மெட்டல்ஸ்லாம் எப்படி எப்படி எக்ஸ்பான்ஸ் ஆகுது அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு ஒன் வேர்டு கேட்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னாட்டா, அதில் இந்த 10 to the power -5 அப்படின்றது காமன். ஓகே, அதை இப்போனாலும் மைண்டில் வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் இந்த மெட்டல்ஸுக்கும் இதுக்கு எப்படி இருக்குன்ற பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அலுமினியம் 7, அழு 7. இது கிட்டத்தட்ட இந்த எதுகை மோனை மாதிரியான உச்சரிப்பில் இருக்கிறனால அழு அப்படின்றத 7ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து பிராஸ். பிராஸ் அப்படின்றது என்னென்னா பித்தளை. பித்தளையில் நீங்கள் செயினோ மோதிரமோ வாங்கி போட்டிருந்தீங்கன்னா 5 நாள் பளபளப்பாக இருக்கும், 6வது நாள் கருத்து போகும். அப்படின்றத மாதிரி இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மைண்டில் நிற்கும். அடுத்து கிளாஸ். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் போட்டிருக்க ஸ்பெக்ஸு அந்த கிளாஸ் பவர் என்ன, அது வந்து 2.5மா அப்படியா, சரி ஓகே, அப்போ 2.5 மைண்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர். வாட்டரு இப்போ நான் எங்கள் சென்டருக்கு வந்து 20 லிட்டர் கேன் வாங்குகிறேன். டெய்லி ஒவ்வொரு கேன் வாங்கிட்டுருக்கு. அப்போ வாரத்துக்கு 7 நாள் 7 கேன் வாங்கிட்டுருக்கு. அப்போ 20.4. இதை நீங்கள் வீட்டுக்கு கூட இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் கேனு, தண்ணி கேன் வந்து மினரல் வாட்டர் 20 லிட்டர் கேனு டெய்லி அப்படிங்கும்போது 7 நாளைக்கு 7 கேன், அப்போ 20.7. அதான் அதனுடைய எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து மெர்க்குரி. இந்த இடத்துல மெர்க்குரியை வந்து நம்ம 2வது பிளானட்டாக வச்சுக்கிறோம். ஸோ அப்போ இந்த 20லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 18. எதை கழிக்க சொன்னோம், 2. அதனால் 18.2 அப்படின்றத அப்படி மாதிரி இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்